குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இன்றைக்கு நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுவது அல்லது சரஸ்வதி பூஜை கொண்டாடுவது என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், நான் மற்ற இது எனக்கு 5வது மாவட்டம். இந்த மாவட்டங்களில் வேலை பார்க்கும்போது சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை விட, காவல்துறையை விட இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் மக்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு உடையவர்கள். ஒரு நகரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு டவுன் ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா, டவுன் ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள் அல்லது இந்த லாரி இந்த டிரைவர்கள்லாம் சரியாக இருந்தாங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள் காவல்துறைக்கு வரும். ஏனென்றால் எப்படி நீங்க மக்களுடன் நெருங்கிய தொடர்புல இருக்கிறீங்களோ அதுபோல சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள தொடர்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது நடக்கக்கூடிய இடங்களை பற்றிய தகவல் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பாக அது மாதிரி தகவல்கள் எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மூலம் பல பல மிகப்பெரிய குற்றங்களை தடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அதனால நீங்க மக்களுடன் நெருங்கிய தொடர்புல இருக்கிறதுனால இந்த நகரத்தை, இப்ப எல்லாருமே இந்த நகரத்தை சார்ந்தவர்கள், இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய அல்லது சமூக விரோத செயல்கள் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எப்படி காவல்துறைக்கு இருக்கோ உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம சொல்றோம், இன்றைக்கு சொன்னாங்க போதைப் பொருள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் போதைப் பொருள் நடமாட்டம் எப்படி இருந்தது ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இன்றைக்கு கல்லூரி மாணவர்களை பூரா நீங்க தான் ஆட்டோவில் ஏற்றி போவீங்க. அவங்களுடைய பேச்சுவாக்கிலேயே நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்ன மாதிரி மனப்பான்மையில இருக்காங்க அப்படின்னு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இந்த செல்போன்லாம் கிடையாது. இந்த 15 வருடங்களுக்கு முன்பு இந்த அளவுக்கு போதைப் பொருள்லாம் கிடையாது. பட் இந்த காலகட்டங்களில் இந்த போதைப் பொருட்களை தடுக்கும் பொருட்டு தமிழக அரசும் காவல்துறையும் எண்ணற்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே நீங்களும் ஆட்டோ டிரைவர்ஸ், நீங்களும் எங்களுக்கு சில தகவல்களை சொல்லி அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்களும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஸோ அந்த உதவி ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய உதவி. ஏன்னா நம்ம பசங்களும் இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிறாங்க, பள்ளியில படிக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி போதை பழக்கத்தில் கெட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் அவன் தானே போதையில இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நாளைக்கு அதே போதைப் பொருள் நம்ம பையனுக்கு வராதா அப்படின்றத நம்மளும் கண்காணிக்க வேண்டும். ஸோ நம்ம பசங்களை கண்காணிக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிறவங்களையும் கண்காணிக்கப்பட வேண்டும். ஸோ அதனால இந்த போதை பழக்கம் என்பது காவல்துறை நினைத்தால் மட்டும் கட்டுப்படுத்தி விட முடியாது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, குறிப்பாக இந்த ஆட்டோ டிரைவர், உங்களுக்கு சில தகவல்கள்லாம் கிடைக்கும். அந்த தகவல்களை ரகசியமாக நீங்க எனக்கே சொல்லலாம். உங்க பேரு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டருக்கு சொல்லலாம், டிஎஸ்பிக்கு சொல்லலாம். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி அதுதான். நீங்க எப்படி ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சமூகத்திற்கு ஒரு பணி செய்யணும். அந்த பணி என்பது இது மாதிரி தகவல்களை சொல்வது தான். ஸோ அதனால நீங்க சொல்றீங்க, இனிமேலும் சொல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நான் சொன்ன மாதிரி ஒரு நகரத்திற்கு பெருமை தரக்கூடியது. நான் சொல்வேன், எங்க போலீஸை பொறுத்தளவு போக்குவரத்து காவல் தான் ஒரு காவல்துறைக்கு நல்ல பேரை கொடுக்கக்கூடியது. இப்ப பாருங்க, நான் சட்ட ஒழுங்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். பட் இந்த நகரத்துல வாகனங்கள் டெய்லி போயிட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துல 5 நிமிஷம் ஜாம் ஆச்சுன்னா உடனே பாருங்க காவல்துறையை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க போலீஸ்காரங்களை எங்க போனா
தெரியல, இங்க பாருங்க ஜாம் ஆகி நிற்குது அப்படின்னு. ஸோ ஒரு நகரத்துல வந்து எந்த பகுதியிலையும் ஒரு எந்தவித போக்குவரத்துக்கு தடை இல்லாமல் செல்ல வேண்டும் என்றால் போக்குவரத்து காவலர்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அதனாலதான் எங்க காவலர்களுக்கு நான் சொல்வேன், நமக்கு நல்ல பெயர் கொடுக்கிறதே போக்குவரத்து காவலர்கள் தான். அவர்கள் வந்து காலையிலிருந்து இரவு வரை சரியாக செயல்பட்டால் கண்டிப்பாக காவல்துறைக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதுபோல இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த ஆட்டோ ஓட்டருக்கு வந்து விதிகளை மீறுறவங்களுக்கு ஃபைன்லாம் போடுவாங்க. இங்க இருக்கிற ஆட்டோக்கள் வந்து எனக்கு மற்ற மாவட்டங்களை போல இங்க ரொம்ப விதிமீறல்கள் எனக்கு அதிகமாக வந்ததில்லை. உண்மையிலே நீங்கள் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள். போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்து போறீங்க. நான் கூட அடிக்கடி பார்டர்ல கூட செக் போஸ்ட்ல செக் பண்ணுவேன். இந்த ட்ரிப் அடிக்கிற ஆட்டோஸ்லாம் கேட்பேன். ஸோ பாண்டிச்சேரியில் ட்ரிப் அடிக்கிற ஆட்டோஸு. ஸோ நம்மளும் வந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர் விதிமுறைகளை வந்து சரியாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், நீங்கள் குழந்தைகளை ஏற்றிட்டு போவீங்க, ஒரு 5 குழந்தை ஏற்றோம்னா அதில் வந்து 15 குழந்தைகளை ஏற்றிட்டு போனீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா, ஒரு குழந்தை இறந்ததுன்னா அது உண்மையிலே அந்த பெற்றோருக்கு மட்டும் கிடையாது, அந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும். ஸோ அதனால நீங்கள் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுபோல் ஒரு ஷேர் ஆட்டோனா 10 பேர்னா 10 பேர், அதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்றக்கூடாது. அதுபோல் ஸ்டேஜ் ஆட்டோ இருக்கும். ஸ்டேஜ் ஆட்டோவில் 3 பேர் 4 பேர் 5 பேர்னா ஒரு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கக்கூடிய இவ்வளவு சீட்டர்னா அவ்வளவு சீட்டரை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். நம்ம பணத்துக்கு ஒரு கொஞ்சம் பணத்துக்கோசம் ஆசைப்பட்டு விதிகளை மீறும் பொழுது விபத்துகள் ஏற்படும் பொழுது பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் அந்த வெஹிக்கிள் டேமேஜ் ஆகலாம், இல்லை ஏகப்பட்ட ஃபைன்களை போடலாம். அதனால உங்களுக்கும் வந்து அந்த ஒரு இழப்பு வந்து ஏற்படத்தான் செய்யும். அதனால போக்குவரத்து விதிகளை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, நீங்கள்லாம் ஒரு தொழிலாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, அதாவது லோயர் கிளாஸில் இருப்பீங்க, லோயர் மிடில் கிளாஸ் தான் இருப்பீங்க. நீங்களும் வந்து உங்கள் பசங்க, நீங்கள் கண்டிப்பாக அடுத்த தலைமுறை வந்து ஆட்டோ ஓட்டணும்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நம்ம பையங்க வந்து நல்ல ஒரு பதவிக்கு வரணும், நல்லா படிக்கணும்னு நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு குறிக்கோளாக இருப்பீங்க. அதற்கு மாவட்ட காவல்துறை சார்பாக உங்கள் பசங்களும், ஏன்னா இன்றைக்கு கூலித்து வேலை செய்யக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுநர் பையங்களாக இருக்கட்டும், டிரைவர் செய்யக்கூடிய ஓட்டுநர் பசங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், மிகப்பெரிய பதவிகள்லாம் இருக்காங்க. காரணம் வந்து அவங்க பார்க்குறாங்க நம்மளுடைய அப்பா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்றது. நீங்கள் அவங்களை ஒரு கண்காணிக்க வேண்டும். கண்காணித்து நன்றாக படிக்க வைத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களை மாதிரி ஆட்டோ டிரைவராக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பதவிக்கும் பொறுப்புக்கும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஜாக்கிரதையாக கண்காணிங்க. போதைப் பொருளுக்கு மட்டும் இந்த கால இளைஞர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்தில் மட்டும் ஏதோ இன்னொருத்தன் போதையில் இருக்கானா அவனை கூப்பிட்டு நம்ம அறிவுரை சொல்லுங்கள், இல்லை அவரை திருத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லணும். அதுபோல உங்கள் பசங்களும் அது மாதிரி ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இந்த 2 பூஜைகளையும் வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கோசரம் வந்து இந்த உரிமையாளர் சங்கத்தை, லாரி உரிமையாளர் சங்கம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீருடை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு. எப்படி நீங்கள் சமூகத்திற்கு பணி செய்கிறீர்களோ அவங்க இந்த சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய அந்த அடிமட்டு தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.